வணக்கம். ஃபைனல் இயர் ஏரோநாட்டிக்கல் ப்ராஜெக்ட் டைம் வந்துடுச்சா? சரி, வெறும் மார்க்குக்காக மட்டும் இல்லாம உங்க கெரியரையே தீர்மானிக்க போற ஒரு ப்ராஜெக்ட எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா செலக்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம அது ஒரு ரிசர்ச் பேப்பரா எப்படி பப்ளிஷ் பண்றது, வாங்க இந்த முழு விவரத்தையும் இப்ப பார்க்கலாம். நீங்க எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம செய்யற இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் உண்மையிலேயே வெறும் மார்க் வாங்குறதுக்கு மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. அது வெறும் மார்க் கிடையாது. சொல்லப்போனா அதுதான் உங்களுடைய எதிர்கால டெக்னிக்கல் ஐடென்டிட்டி. ஒரு இன்ஜினியரா நீங்க யாருன்னு சொல்றது உங்க ப்ராஜெக்ட் தான். உங்களுடைய ரிசர்ச் மைண்ட் செட் எப்படி இருக்கு, உங்க கெரியர் எந்த திசையில போக போகுதுன்னு கூட இதுதான் தீர்மானிக்கும். சரி, அப்போ அப்படி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட எப்படி கரெக்டா செலக்ட் பண்றது? அதுக்கு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு நல்ல மதிப்புமிக்க ப்ராஜெக்ட்னா அதுக்கு இந்த 4 கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட், அது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா, அதாவது செலவு கம்மியா இருக்கணும். அப்போதான் நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாம உங்க அறிவை வளர்த்துக்க முடியும். ரெண்டாவது, அது செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கணும். மூணாவது, புதுமையா இருக்கணும். புதுமைனா மொத்தமா புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும்னு இல்ல, ஏற்கனவே இருக்கிற ஒன்ன இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாத்தினாலே போதும். கடைசியா, அதை ஒரு ரீசர்ச் பேப்பரா மாத்துற அளவுக்கு அதுல விஷயம் இருக்கணும். இதுக்கு ஒரு கோர் ஃபார்முலாவே இருக்கு. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு சிஸ்டம ஆப்டிமைஸ் பண்ணணும், அதாவது மேம்படுத்தணும். அப்புறம் அதை கம்ப்யூட்டர்ல சிமுலேட் பண்ணி பார்க்கணும். கடைசியா உங்க ரிசல்ட்ஸை வேலிடேட் பண்ணணும், அதாவது சரி பார்க்கணும். இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரீசர்ச் பேப்பர் உங்க கையில ரெடி. சரி, இப்போ சில ஸ்மார்ட்டான ப்ராஜெக்ட் ஐடியாஸை பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மியான செலவுல பெரிய இம்பேக்ட உண்டாக்கக்கூடிய ஐடியாக்கள். முதல்ல ஏரோடைனமிக்ஸ் மற்றும் யூஏவி ஃபீல்ட்ல சில ஐடியாஸ் பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு ஏர்கிராஃப்டோட விங்லெட் டிசைனை மாத்தி அதோட டிராக, அதாவது இழுவைய எப்படி குறைக்கலான்னு அனலைஸ் பண்ணலாம். இல்லனா கேம்பர்ட் மற்றும் ரிஃப்ளெக்ஸ் ஏர்ஃபாயில்ஸோட பெர்ஃபார்மன்ஸை ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்னொரு நல்ல டாபிக் என்னன்னா, ஒரு யூஏவியோட விங் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதோட பறக்கும் நேரத்தை எப்படி பாதிக்குதுன்னு ரிசர்ச் பண்றது. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆன்சர்ஸ் இல்லனா XFLR5 மாதிரி சாஃப்ட்வேரே போதுமானது. அடுத்து ப்ரொபல்ஷன், அதாவது இன்ஜின் சம்பந்தமா என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். நீங்க எலக்ட்ரிக் இன்ஜின் மற்றும் பெட்ரோல் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை ஒப்பிட்டு ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணலாம். இல்லனா ஒரு ராக்கெட் நாசலோட ஷேப்பை CFD சாஃப்ட்வேர்ல ஆப்டிமைஸ் பண்ணி அதோட திறனை எப்படி அதிகப்படுத்தலாம்னு ஆராயலாம். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே பெரும்பாலும் சிமுலேஷன் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதனால செலவை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், மெட்டீரியல்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போ லைட் வெயிட் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஏர்கிராஃப்ட் விங்கோட வெயிட்டை எப்படி குறைக்கலான்னு ரிசர்ச் பண்ணலாம். இல்லனா ஃபியூஸ்லேஜ் மேல ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை FEM மெத்தட்ல அனலைஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஆன்சஸ், அபாக்கஸ் மாதிரி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி அனலைசிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல, நான் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சோலார் பவர்ல இயங்குற UAVகளோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணலாம். இல்லனா ஏர்போர்ட் பக்கத்துல வர நாய்ஸ் பொல்யூஷனை எப்படி குறைக்கலாம்னு யோசிக்கலாம். இன்னும் ஒருபடி வேலை போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI யூஸ் பண்ணி ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ்ல வர கோளாறுகளை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை சிமுலேட் பண்ணலாம். இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்க ப்ராஜெக்டை நிச்சயமா தனிச்சு காட்டும். ஓகே, ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ஐடியாவை செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அதை எப்படி ஒரு பப்ளிஷ்டு ரீசர்ச் பேப்பரா மாத்துறது? வாங்க அதோட வழிமுறைகளை பார்க்கலாம். இந்த 6 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ரீசர்ச் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஸ்டெப் 1, ஒரு சின்ன பிரச்சனையை கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2, அது சம்பந்தமா குறைஞ்சது ஒரு 10-15 ரீசர்ச் பேப்பரையாவது படிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 3, ஏற்கனவே இருக்கிற ஒரு டிசைன்ல ஒரு சின்ன ஆனா அர்த்தமுள்ள மாற்றத்தை பண்ணுங்க. ஸ்டெப் 4, உங்க மாற்றத்தை சிமுலேட் பண்ணி ரிசல்ட்ஸ் ஆயிடுங்க. ஸ்டெப் 5, உங்க ரிசல்ட்ஸை நீங்க படிச்ச மத்த பேப்பர்ஸ்ல இருக்கிற ரிசல்ட்ஸோட ஒப்பிட்டு பாருங்க. ஸ்டெப் 6, கடைசியா உங்க சின்ன மாற்றம் எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு தெளிவா சொல்லி முடிங்க. அவ்வளவுதான். இந்த ப்ராசஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் வெறுமன காலேஜ் ரிப்போர்ட்டா மட்டும் இல்லாம ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பேப்பராவோ இல்லனா ஸ்கோபஸ் UGC அப்ரூவ்ட் இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ்ல ஒரு ரீசர்ச் ஆர்டிக்கலாவோ பப்ளிஷ் ஆகிறது நிச்சயம். சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட சேரதால உங்க கெரியருக்கு என்ன பெனிஃபிட், இதோட உண்மையான வேல்யூ என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற கம்பேரிசனை பாருங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதுக்கு நிறைய செலவு பண்ணி கடைசில தெளிவில்லாத ஒரு ரிசல்ட்டோட நிப்பாங்க.
ஆனா ஒரு ஸ்மார்ட் ப்ராஜெக்ட் அப்படி இல்ல. அது ஒரு சிம்பிளான ஐடியாவா இருக்கும், செலவு ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா அதோட அனாலிசிஸ் ரொம்ப ஆழமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட உங்க ரெஸ்யூமேல போடும்போது அது ஏன் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணும்? ஏன்னா அது உங்க டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டும். நீங்க செஞ்ச ரீசர்ச் இண்டஸ்ட்ரிக்கு எவ்ளோ தேவைப்படுதுன்னு புரிய வைக்கும். எல்லாத்துக்கும் மேல கம்மியான செலவுல உங்களால எவ்ளோ கத்துக்க முடியும்னு இது ஒரு ப்ரூஃபா இருக்கும். இது உங்க வேலைவாய்ப்புக்கும் சரி, ஹையர் ஸ்டடீஸ்க்கும் சரி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கடைசியா இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளான ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதை ஆழமா அனலைஸ் பண்ணீங்கன்னா அது எப்பவுமே ஜெயிக்கும். சோ இப்ப நீங்க யோசிங்க, உங்களுக்காக நீங்க உருவாக்க போற அந்த டெக்னிக்கல் ஐடென்டிட்டி எதுவா இருக்க போகுது?